Hi, hello and welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேங்கோ லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ரொம்ப கம்மியான பொருள் தான். நெய், தேங்காய், மாம்பழம், அதுக்கப்புறம் ஸ்வீட்காக கண்டென்ஸ்டு மில்க். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். எந்த மாம்பழம் உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாம்பழத்தை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த லட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் இந்த மாம்பழ லட்டு செஞ்சதுமே காலி ஆயிடுச்சு. பத்தலைன்னு கூட சொல்லலாம். நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இப்போது நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே நல்லா மசிஞ்சு இருக்கணும். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெய் சேர்த்துக்கலாம். நெய் கொஞ்சம் சூடானதும் டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். இது காசு கொடுத்து வெளியே வாங்கணும்னு இல்லை, நம்ம வீட்டிலையே செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். நான் இது வீட்டிலே பண்ணது தான். இது ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 கப் இந்த மேங்கோ பியூரே சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் அடித்து வச்சதை இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது கூட நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் 1/2 கப் ஆட் பண்ண போதும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுவே ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. சீக்கிரமாக ரெடி ஆகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்கள், நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இது அந்த பாத்திரத்துலேயே ஒட்டாமல் எல்லாம் ஒன்றா திரண்டு வரும். அதுதான் இதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ பாருங்கள், அது எல்லாமே பாத்திரத்தில் ஒட்டாமல் எல்லாம் ஒன்றா திரண்டு வருது. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான். இதை நல்லா ஆற விடணும். கொஞ்சம் ஆறுனதும் நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இதை லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதை இப்படியேவும் சாப்பிட்லாம். உங்கள்கிட்ட இன்னும் டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா கோட்டிங் பண்ணி அப்படியேவும் சாப்பிட்லாம். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ லட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.